எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து ஒன் பிளஸ் டிவைசஸ்ல ஒரு வைட் ஸ்ப்ரெடான இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு ஒரு பச்சை கலர் கோடு வந்து வந்துட்டு இருக்கு. இந்த இஷ்யூ வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஒன் பிளஸ் டிவைசஸ்ல இருந்து வைட் ஸ்ப்ரெட்டா வந்து இருக்கு. ஸோ என்னோட ஒன் பிளஸ் 9லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கிரீன் கலர் கோடு வந்து வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட போன்ல வந்து அந்த கிரீன் கலர் கோடு வந்து எப்படி வந்துருச்சு, அதே சமயத்தில் நான் வந்து என்ன பண்ணேன், ஃபைனலாக வந்து ஒன் பிளஸ் வந்து எப்படி எனக்கு வந்து ஃப்ரீயா டிஸ்பிளே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ப்ராசஸும் நம்ம வந்து வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஒன் பிளஸ் 9ல எப்படி இந்த கோடு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. கரெக்டாக வந்து ஒரு 4 நாள் முன்னாடியோ 5 நாள் முன்னாடியோ இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து இந்த ஒன் பிளஸ் 9 வந்துருக்கு. ஸோ இந்த ஒன் பிளஸ் 9 வந்து நான் ஒரு செகண்டரி டிவைஸாக தான் யூஸ் பண்ணுவேன். எப்பயாவது வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி எப்பயாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு செகண்டரி ஃபோனாக தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்போவும் பார்த்தீங்கன்னா Android 13, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட Oxygen OS 13க்கு வந்து நான் அப்டேட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ரீசெண்டாக வந்து எந்த விதமான ஒரு அப்டேட்டும் வந்து பண்ணல. கரெக்டா ஒரு 5 நாள் முன்னாடி அப்படின்னு வந்து நினைக்கிறேன், திடீர்னு சொல்லி இந்த போனை வந்து எடுக்கிறேன், ஏதாச்சும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனை வந்து எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த கிரீன் கலர் கோடு வந்து வந்திருக்கு. சரி, நான் வந்து போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தேன், அதே சமயத்தில் ரீசெட் வந்து பண்ணி பார்த்தேன், எல்லாமே வந்து பண்ணி பார்த்தேன். என்ன பண்ணாலும் அந்த கிரீன் கலர் கோடு வந்து சுத்தமாக வந்து போகவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் கோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட டெலிகிராம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி டெலிகிராம்ல எனக்கு வந்து எக்கச்சக்கமான ஒன் பிளஸ் ஃபோரம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு 2-3 ஒன் பிளஸ் குரூப்ல வந்து நம்மளை சேர்த்து விட்டாரு. ஸோ நானும் போய் நிறைய பேரோட பேசினேன். அப்போ தான் தெரியுது, ஒரு மாடல் இல்லை, 2 மாடல் இல்லை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒன் பிளஸ் டிவைசஸ்ல இந்த இஷ்யூ வந்து இருக்கு. ஸோ ஒன் பிளஸ் நாடு, ஒன் பிளஸ் 8 சீரிஸ், இப்போ வந்து ஒன் பிளஸ் 9 சீரிஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டிவைஸையும் நம்ம வந்து விட்டு வைக்காம எல்லா டிவைஸ்லும் இந்த கிரீன் இஷ்யூ வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து போட்டோஸ் எல்லாமே வந்து அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னோட டிவைஸ்ல வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த 5 நாள் முன்னாடியே வந்து ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க வந்து நம்ம ட்விட்டர்ல வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணேன். அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ரிப்ளைல வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து கீழே வந்து ரிப்ளை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்திருக்கு, என்னோட ஒன் பிளஸ் 8க்கு வந்திருக்கு, ஒன் பிளஸ் 7க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ எக்கச்சக்கமான பேர் வந்து நமக்கு ரிப்ளை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கல. ஸோ என்னால் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து விசிட் பண்ண முடியல. ஃபைனலாக இன்னைக்கு மண்டே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால வந்து ஒன் பிளஸோட சர்வீஸ் சென்டருக்கு வந்து போனேன். ஸோ நான் எந்த சர்வீஸ் சென்டரை விசிட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க அண்ணாநகரில் இருக்க விஆர் மாலில் நம்மளுக்கு ஒன் பிளஸோட ஷோரூம் இருக்குது. அங்கே சர்வீஸ் சென்டர் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த சர்வீஸ் சென்டரை தான் வந்து விசிட் பண்ணேன். ஸோ சர்வீஸ் சென்டரை விசிட் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து நான் கேட்டாங்க என்ன இஷ்யூ அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் ஜஸ்ட் வந்து ஃபோனை வந்து கையில் கொடுத்தேன். அவங்களே பார்த்தாங்க அந்த கிரீன் கலரான கோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் வந்து டோக்கன் எடுத்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டோக்கன் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் ஃபோனை வந்து கொடுத்தேன். ஃபோனை கொடுத்ததுக்கப்புறம் வாரண்டி இருக்கா, வாரண்டி இல்லையா, அப்டேட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி எந்த விதமான கேள்வியும் கேட்கல. ஜஸ்ட் வந்து ஐஎம்ஐ நம்பர் மட்டும் நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணாங்க. என்னோட ஃபோன் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் வாரண்டி தாங்க, என் ஃபோன் வந்து வாரண்டியில் வந்து இல்லை. ஸோ ஐஎம்ஐ மட்டும் வெரிஃபை பண்ணாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒன் பிளஸ் 9 டிஸ்பிளே ஸ்டாக் வந்து இருக்கு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து ஃபோனை வந்து கொடுத்துட்டு போங்க, ஒரு 3 hours இல்லாட்டி 4 hours கழிச்சு வாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து ஏதாச்சும் வாட்டர் டேமேஜ் இருக்கா, இல்லாட்டி டிஸ்பிளேல வந்து எங்கேயாவது கிராக் இருக்கா, டென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்கள் டிஸ்பிளேல வந்து ஏதாச்சும் கீழே போட்டு ஸ்லைட்டாக கிராக் இருந்தாலும், இல்லாட்டி ஸ்லைட்டாக டென்ட் இருந்தாலும், இல்லாட்டி தண்ணியில் ஏதாச்சும் போட்டு வாட்டர் டேமேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுதான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அந்த 2 பிரச்சனை உங்களுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த 2 பிரச்சனை இருந்தால் நீங்க தான் வந்து ஃபுல்லா டிஸ்பிளேக்கு வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஃபோனை வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ டிஸ்பிளே வந்து ஸ்டாக் இருக்கிறதுனால ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து திருப்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லைன்னா ஃப்ரீயா வந்து டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தருவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபோனை கொடுத்துட்டு போனேன். ஸோ ஃபோனை கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி உங்களோட டிவைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் வந்து அந்த சர்வீஸ் சென்டருக்கு வந்து திருப்பி போனேன். சர்வீஸ் சென்டருக்கு வந்து திருப்பி போனதுக்கப்புறம் அந்த ஜாப் ஷீட்டை வந்து கொடுத்தேன். ஜாப் ஷீட்டை கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் வந்து நம்ம கையில் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஆன் பண்ணி வந்து பார்க்குறேன். புது டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. அந்த கிரீன் கலர் கோடும் நம்மளுக்கு வந்து போயிடுச்சு. நான் வந்து கேட்டேன், ஒருவேளை இந்த டிஸ்பிளேலையும் திருப்பி வந்து கிரீன் கலர் கோடு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பழைய டிஸ்பிளே பேனலில் தான் வந்து பிரச்சனை இருக்குது சார், இந்த புது டிஸ்பிளேஸில் வந்து பிரச்சனை இல்லை, ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிரீன் கலர் கோடு வந்து வராது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் நான் கேட்டேன், ஒருவேளை வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, வந்தால் திருப்பி வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து கொண்டு வாங்க, ஃப்ரீயாக வந்து மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக மாற்றி தரலாங்க. அங்கே வந்து ஏற்கனவே ஒரு 3-4 பேர் வந்து லைனில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க இதே கிரீன் கலர் கோடுக்காக. அந்த 3-4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கேள்வியே கேட்காம 3-4 பேருக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஏன் கண்ணு முன்னாடியே வந்து மாற்றி கொடுத்தாங்க. இது வந்து எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. ஏன்னா பர்சனலாக நிறைய பேர் வந்து எனக்கே டெக்ஸ்ட் பண்ணாங்க, 13,000 ரூபா கேட்குறாங்க, 14,000 ரூபா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் போன சர்வீஸ் சென்டரில் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து மாற்றி கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து கோடு வந்தால் யாரும் பயப்பட தேவையில்ல. சர்வீஸ் சென்டருக்கு போங்க. சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் டேமேஜ், அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் டேமேஜ் இல்லைனா உங்களுக்கும் டிஸ்பிளே வந்து ஃப்ரீயாக வந்து மாற்றி தரணும். அப்படி ஃப்ரீயாக மாற்றி தரலனா சண்டை வந்து போடுங்க. ஃப்ரீயாக மாற்றி தர வரைக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான காசும் வந்து பே வந்து பண்ண தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக அந்த டிஸ்பிளேல கோடு வரது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காண்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 50,000 ரூபா 60,000 கொடுத்து ஃபோன்ஸ் வந்து வாங்குறோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக எனக்கும் வந்து கொஞ்சம் காண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக வந்து ரெஸ்பாண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணி ஃப்ரீயாக வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து மாற்றி தராங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல, இன்னும் வந்து ஃப்ரீயாக வந்து மாற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் வந்து காசு செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக வந்து டிஸ்பிளே வந்து மாற்றிப்பாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு போங்க, ஃப்ரீயாக வந்து டிஸ்பிளே வந்து மாற்றி தருவாங்க. அப்படி ஃப்ரீயாக வந்து டிஸ்பிளே வந்து மாற்றி தரலனா யாரும் வந்து ₹1 வந்து பே பண்ணாதீங்க. சண்டை போட்டு ஃப்ரீயாக வந்து உங்கள் டிஸ்பிளே வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் மறக்காமல் நம்ம கீக்கிட்டாமிசா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.